நண்பா எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நண்பன் நம்ம ஒரு சேனலில் ஒரு நம்பர் கொடுத்தேன் சரிங்களா. அதாவது 2 சரிங்களா. 2ஆம் நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லிட்டேன். அது நம்ம சி போர்டு சொல்லிட்டேன் நண்பா, சாரி. அது பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 92 42 52 02 சரிங்களா. அதே மாதிரி ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 3 ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். இது யாராச்சும் நம்பர் வின்னிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு 8 இப்படி வந்துச்சுன்னா 428 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 824 ரிசல்ட்டு. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ட்ரை பண்ணி தான் கூட வின்னிங் வந்துருக்கும். ஆனால் பிசிக்கு நம்ம கொடுத்த மாதிரி 4ஆம் நம்பர் சரிங்களா. ஏன்னா நம்ம மெத்தடில் நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். 8ஆம் 3 ஒரு நம்பர். அதே மாதிரி 428க்கு நம்ம என்ன பண்ணிப்போம் 842 ட்ரை பண்ணிப்போம் சரிங்களா. ஆனால் நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 824 சரிங்களா. இன்றைக்கி யாராச்சும் நண்பர் வின்னிங் வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க நம்ம நாளைக்கு கேசிங்குள்ளே போகலாமா. நம்ம பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா நிர்மலோட ரிசல்ட் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த ரெட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து நிர்மலோட ரிசல்ட் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு நிர்மல். இன்றைக்கி யாராச்சும் வின்னிங் வந்து நண்பர் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க நம்ம கால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் நண்பர் நிர்மலுடைய ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது நிர்மலுடைய 379 ட்ரா நம்பர் 488 286 நம்ம அதில் வந்து நம்ம ஒரு நம்பரை பார்த்துன்னு வரலாம் சரிங்களா. இப்போ பார்த்திங்க நண்பர் இங்கே 4 நண்பர் இங்கே 4 இருக்குல்ல, இந்த 4 டபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. 4 இருந்தால் 4 + 4 1 இருந்தால் 1 + 1 5 இருந்தால் 5 + 5 அது மாதிரி சரிங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 4 + 4 நண்பர் 8 வரக்கூடிய நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 7. இப்போ 7 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நிர்மல் ரிசல்ட் இருக்கும் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நிர்மல் ரிசல்ட் பார்க்குறேன் ஃபஸ்ட் நம்பரு, ஆனால் அடுத்த நிர்மல் ரிசல்ட் அங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்துதான். இங்கே நம்பர் ஒரு நம்பர் சரிங்களா 7 சரிங்களா, மார்க் பண்ணிக்கலாமா. இப்போ அதே மாதிரி நிர்மல் ரிசல்ட் 432 775க்கு நமக்கு 7 பாஸ் ஆகிருக்குது. அப்போ நிர்மலுடைய ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4 டபுளாக ப்ளஸ் பண்ணினா 8. திரும்ப நம்பர் பார்த்தீங்கன்னா 8 வரும். உங்கள் நம்பர் 4 இருக்குது, இது டபுளாக ப்ளஸ் பண்ணினா 8 - 1 சரிங்களா. திரும்பவும் 7 இல்லைன்னா 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் சரிங்களா. பவரை மெயினாக ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். இங்கே வந்து நம்பர் 7ஆம் நம்பர் பாஸ். இப்போ அதே மாதிரி நம்பர் 5 இருக்குது சரிங்களா. நிர்மலோட விஷயம் 533 367க்கு நம்ம வந்து 7 ஆல் போர்டு ட்ரை பண்ணி தான் வின்னிங் வந்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்பர் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5. இப்போ 5 நண்பர் 10 10 நம்ம என்ன பண்ணுவோம் 1 சரிங்களா. 1 - 1 அப்போ நம்பர் 0 சரிங்களா. 0 இல்லைனா பவரில் 5 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டோட நிர்மல் ரிசல்ட் வந்துருக்கணும் சரிங்களா. இப்போ நிர்மல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 676 585க்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இல்லைனா 0 இங்கே பார்த்தீங்கன்னா 5 டபுள் 5 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ புரியுங்களா, இங்கேயும் பாஸ். அதே மாதிரி 676 அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இது டபுளாக ப்ளஸ் பண்ணினா 6 6 12 12னா சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 3 3 - 1 அப்போ நண்பா ஈஸிக்கோட் பண்ணிங்கன்னா 2 2க்கு பவர் 7 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நண்பா நெக்ஸ்ட் டே ரிசல்ட், அதாவது அவனுடைய அடுத்த நாள் ரிசல்ட் நிர்மலுடைய அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து அப்போ 2 7 நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 2 7க்கு இங்கே 2ஆம் நம்பர் பாஸ். இப்போ நண்பர் 5 இருக்குது சரிங்களா. இப்போ 5 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 5 10 10 நண்பர் 1. இப்போ 1 - 1ன்னா ஈஸிக்கோட் பண்ணிங்கன்னா 0 இல்லைனா 5 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் அவனோட ரிசல்ட் நிர்மல் ரிசல்ட் அடுத்துட்டே இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு நம்ம ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 0 ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே 2 5க்கு பாஸ் ஆகிருக்கும். நம்ம ஒரு 5 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது 3 5மே பாஸ் சரிங்களா. அங்கே இடத்துல ஆல்போர்டு வந்து 3 5 வின்னிங் இருக்கும். நம்ம இருந்தாலும் ஒரு 5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. இந்த 5 5 + 5 5 ப்ளஸ் பண்ணி நம்ம 10 10னா 1 - 1 சரிங்களா. அப்போ ஈக்குவல் பண்ணால் திரும்பவும் 0 5 தான் வரும் சரிங்களா. இப்போ 5 சரிங்களா. இங்கே நம்ம வின்னிங் எடுத்து நிற்போம், ஏன்னா 3 5க்கு ஒரு 5 வருதுன்னு சொல்லி ஆடி 30 நம்பர் 5 பாஸ். நம்ம இந்த மெத்தடில் பாருங்கள் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்குது. இப்போ நாளைக்கு சரிங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ 5 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 5 5 10 10னா 1 சரிங்களா. அப்போ 1 - 1ன்னா ஈக்குவல் பண்ணால் 0 அப்படி இல்லைனா 5 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ நாளைக்கு 0 5 ஒரு நம்பர் வருது. இப்போ இது ஃபுல்லாக மேக்ஸ் தான் நம்பர் சரிங்களா. இப்போ 0 5 ஒரு நம்பர். இப்போ பார்த்துக்கோங்க நம்ம கலர் மாற்றிக்கிறேன். நம்ம இப்போ 2வது நம்பர். இப்போ 2வது நம்பரை எப்படி எடுக்கிறோம்னா பாருங்கள் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. நண்பா இங்கே 8 இருக்குல்ல, இந்த 8 நான் அப்படியே டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கிறேன்.
அப்போ 8 இருந்தாலும் எப்படி டபுளாக ப்ளஸ் பண்ணுவோம், 8 இருந்தாலும் அதே நம்பர் ப்ளஸ், 5 இருந்தாலும் அதே நம்பர் ப்ளஸ், 2 இருந்தாலும் அதே நம்பர் ப்ளஸ். இப்போ 8 8 நண்பா 16, 16 சிங்குலர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 சரிங்களா. 16 சிங்குலர் ப்ளஸ் பண்ணால் 7, 8 8 நண்பா 16, 16 சிங்குலர் ப்ளஸ் பண்ணால் 7. இப்போ இந்த 7 எடுத்து என்ன பண்ணுறீங்க நண்பா, இங்கே இருக்குல்ல இந்த அதாவது நண்பா இந்த 2 சரிங்களா, இந்த 2ஆம் நம்பர் எடுத்து மைனஸ் சரிங்களா, மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நண்பா 2ஆம் நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 7ல் 2 போச்சுன்னா அதில் 5ன்னு வருமா நண்பா, 5 5க்கு பவர் நம்பர் 0, ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அதாவது நண்பா நிர்மலுடைய அடுத்த நாள் அடுத்த ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 0 கிடச்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 5 சரிங்களா. இப்போ ட்ரை பண்ணிடுமா அன்றைக்கி நம்மளுக்கு ஏசி ஓகேவா, ஏசியும் பிசியும் இன்றைக்கி வந்து நிற்போம். ஏன்னா 75 75 சரிங்களா, இந்த மெத்தடில் பாஸ் ஆகின்னு வருது. இப்போ அதே மாதிரி நண்பா நிர்மலுடைய 2வது நம்பர் இந்த நம்பர் மார்க் பண்ணிடுறோம். இப்போ 3 + 3 பார்த்தீங்கன்னா 6, இப்போ 6 சரிங்களா. 6னா நம்ம எடுத்து என்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம்னா அவனுடைய ஏ போர்டு சரிங்களா, அவனுடைய ஏ போர்டு என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்போ 7 மைனஸ் அப்படின்னா 1 1க்கு பவர் 6, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நிர்மல் ரிசல்ட் வந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா 1 6, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல 1 6க்கு நம்ம 67ன்ட்டு நமக்கு பிசி மீனிங் வந்துருக்கும் சரிங்களா. நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டபுளாக ப்ளஸ் பண்ணுவோம், அவனுடைய ஏ போர்டு எடுத்து மைனஸ் பண்ணுவோம். 3 + 3 6, அவனுடைய ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது -3. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3 3க்கு பவர் 8, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும் சரிங்களா. அப்போ அவனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா, இங்கே 8 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே ட்ரை பண்ணி நண்பா 58 85 நம்ம கணக்கில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இங்கே டபுள்ஸ் நல்லா நண்பா 58 85 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இங்கே 2 நம்பர் பாஸ். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 7 7 14, 14 நண்பா 5, அவனுடைய ரிசல்ட் ஏ போர்டு நண்பா 5 இருக்குது. அப்போ -5 இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 இல்லைனா 0க்கு பவர் 5 சரிங்களா. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். ஆனால் நம்ம கணக்கு பார்க்கும்போது இங்கே 2 நம்பருமே வந்து இருக்குது. இதை நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் மார்க் பண்ணலாம், 0 மார்க் பண்ணிக்கலாம் சரி, இல்லை 5 மார்க் பண்ணிக்கலாம் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அதாவது நம்மளுக்கு ஏபியும் பாஸ் ஆகிருக்கும், ஏசியும் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இங்கேயும் 2 நம்பர் பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ். நம்ம இங்கே 8 இருக்குது சரிங்களா. நம்ம 8 8 8 16னா நம்ம 7, அவனோட ரிசல்ட் ஏ போர்டு 2 இருக்குது. அப்போ -2, இது மைனஸ் பண்ணிங்கன்னா 5 5க்கு பவர் 0, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்துருக்கணும் சரிங்களா. அவனுடைய நிர்மலோட அடுத்த வாரம் ரிசல்ட் வந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 55 ஏசியும் பாஸ் ஆகிருக்கும், பிசியும் பாஸ் ஆகிருக்கும், ஏபியும் பாஸ் ஆகிருக்கும் 55. ஏன்னா அன்றைக்கி வந்து ட்ரிபிள்ஸ் சரிங்களா. இதுலேயும் நம்பர் 2 நம்பர் பாஸ் சரிங்களா. இப்போ நண்பா இங்கே 7 இருக்குது, நம்ம 7 7 14 14 நண்பா நம்ம 5ன்னு எடுக்குமா. அப்போ அவனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ 5 மைனஸ் நம்ம ஏ போர்டு எடுத்து மைனஸ் பண்ணுறேன். நம்ம 0 0க்கு பவர் நம்பர் 5, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0 எடுத்தாலும் சரி 5 எடுத்தாலும் சரி சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 50ன்ட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் நம்பர் 2 நம்பர் பாஸ் சரிங்களா. நம்ம பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குதா, நம்ம புரியுதுங்களா. நம்ம கலர் மாற்றிக்கிறேன். நம்ம பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு பாஸ் சரிங்களா, 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. இதுலேயும் பாருங்க நம்பர் 2 நம்பர் பாஸ். அப்புறம் நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா 58 பாஸ் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 20 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 555க்கு நம்மளுக்கு 3 5 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல 95க்கு நம்மளுக்கு 90 பாஸ் ஆகிருக்கும், 95 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அந்த மெத்தட் பார்க்கும்போது நண்பா நாளைக்கு நம்மளுக்கு இந்த மெத்தடில் ஒரு நம்பர் வருது. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு 0 5 ஒரு நம்பர் வரணும், இப்போ நம்மளுக்கு இன்னொரு நம்பரும் வரணும் சரிங்களா. இப்போ அது நம்ம எப்படி எடுத்தோம், அதாவது நம்ம ஒய் போர்டு டபுளாக ப்ளஸ் பண்ணிப்போம் சரிங்களா. அதாவது நிர்மலுடைய இந்த நம்பர் நம்ம டபுளாக ப்ளஸ் பண்ணி ஏ போர்டு மைனஸ் பண்ணிப்போம் சரிங்களா. இந்த நம்பர் டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7 7 14 சரிங்களா. 14னா 5 5, ஏ போர்டில் 9 இருக்குது, மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம 4 4க்கு பவர் நம்பர் 9 சரிங்களா. பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு 0 5 ஒரு நம்பரும் 4 9 ஏதாச்சும் ஒரு நம்பரும். அவனோட ரிசல்ட் லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பா 950 சரிங்களா. அப்போ நம்ம கணக்கு நண்பா இது 2 அதாவது 950 9 இருக்குது, நம்மக்கிட்ட 5 இருக்குது சரிங்களா. ஒரு வேளை நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் மெயினோ ஒரு நம்பர் பவரோட கீழே வரப்போதோ சரி பார்க்கலாமா. இப்போ நம்மளுக்கு நான் கொடுக்குற நம்பர் என்ன நண்பா 5 ரிட்டன் சரிங்களா. இதில் நான் 5 எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பா நான் 4 எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு நண்பா ஏபிக்கும் ஏசிக்கும் மட்டும் என்ன நம்பர் இருக்குன்னா நம்ம ஏபிக்கும் ஏசிக்கும் பிசிக்கும் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. அதாவது 45 நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சி போர்டு 4 உள்ள இருக்குது, அந்த 4 நாளைக்கு ரிட்டன் சரிங்களா. நாளைக்கு ரிட்டன் 5ஆம் நம்பர் சரிங்களா.
நம்ம ஏபிக்கும் பிசிக்கு மட்டும் ட்ரை பண்ணிக்காங்க சரிங்களா. 45 நாளைக்கு நண்பா ஏ போர்டுக்கு 4 வரலாம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டுக்கு 5 வரலாம் நண்பா சரிங்களா. 2 கீழே 5 வரலாம். ஏன்னா அவனோட ரிசல்ட் லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனது 824 சரிங்களா. ஒரு வேளை 5 நண்பா மாற்றி வரலாம் சரிங்களா. அதனால் 45 54 ட்ரை பண்ணிக்காங்க சரிங்களா. இப்போ நண்பா இன்னொரு நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இது ஒரு சின்ன மெத்தட் தான், இது வருதான்னு தெரியல, ஆனால் பாருங்கள் பிடிச்சிருந்தா நண்பா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ அவனோட ரிசல்ட் நண்பா 950. அப்போ 4 எடுத்தாச்சு 0 எடுத்தாச்சு. அப்போ 9 0 வராது சரிங்களா. அப்போ 9 0 வராதுன்னா சரி நண்பா 9 0 அழிச்சிருங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. நம்ம 4 எடுத்துட்டோம். அப்போ நண்பா 8ம் வராது, அப்போ 2ம் வராது சரிங்களா. அப்போ 8க்கு பவர் 3 வராது, இங்கே 2க்கு பவர் 7 சரிங்களா. இதுவும் வராது சரிங்களா. இப்போ நம்ம மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4. நம்ம 4 எடுத்துட்டோம், 5 எடுத்துட்டோம். நம்ம இன்னும் என்ன நம்பர் இருக்கு நம்ம இப்போ 1க்கு பவர் 6 சரிங்களா. இந்த 2 நம்பர் மிஸ் ஆகுதுங்களா. அப்போ இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். இப்போ புரியுதுங்களா. அப்போ இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்தா நண்பா 1 6 சரிங்களா. அப்போ எடுத்து நம்ம இது கூட ட்ரை பண்ணணும். அதாவது 45 நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ணிட்டு இது கூட 1 அப்படி இல்லைன்னா 4 5 6 சரிங்களா. 4 5 6 லைனாக வராது நண்பா, இது மாதிரி தான் வரும். ஏன்னா லைனாக வராது சரிங்களா. 4 5 6 லைனாக வராது. ஒருவேளை 465 546 இந்த மாதிரி வரும் சரிங்களா. அதே மாதிரி 451 வரலாம். இது நம்ம பார்த்துக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 541 நண்பா இதில் தான் ரிசல்ட் சரிங்களா. நண்பா இது பார்த்தீங்கன்னா 45 தான் நம்மளுக்கு. அது 45 54 ஏபிக்கும் பிசிக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நண்பா 45 54 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ஏபி பிசி அண்டு ஏசி சரிங்களா. இப்போ ஏசி 45 54 சரிங்களா. இப்போ ஏபிக்கும் பிசிக்கும் 45 54. இன்னும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 6 சரிங்களா. இதில் தான் நம்ம ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 6 இதில் தான் ரிசல்ட் இருக்கும். பாருக்காங்க, பார்த்து வின்னிங் எடுங்க. நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வின்னிங். ஒரு 3 நாள் 4 நாள் வின்னிங் வராதுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் சரிங்களா. நம்மளுக்கு 824 ரிசல்ட்டு. நம்மளுக்கு 2ஆம் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உளுந்து ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 8 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்ன்ட்டு. அதே மாதிரி 4 சரிங்களா. 4 நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 824 தான் ரிசல்ட்டு. வின்னிங் அருமையாக வின்னிங் சரிங்களா. இன்றைக்கி பாருங்கள் 45 ஏபிபிசிக்கும் 54 இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் எதுனா 1 6 சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும் சரிங்களா. அப்போ மிக்ஸ் பண்ணி நண்பா 145 சரிங்களா, இல்லைன்னா 154. இது நண்பா நீங்கள் எந்த போர்டுக்கு எந்த நம்பர் ட்ரை பண்ணினா தெரியல சரிங்களா. இப்போ நண்பா ஏ போர்டுக்கு 4 வந்தால் அது பி போர்டுக்கு. ஏன்னா உளுந்து ரிசல்ட்டு கீழே ஒரு நம்பர் ஆட மாட்டாங்க சரிங்களா. அப்போ 4 கீழே 4 வராது. அப்போ சி போர்டுக்கு நண்பா 4 வராது சரிங்களா. அது வந்தால் ஏ போர்டா பி போர்டா. அதே மாதிரி 5 அது வந்து எல்லா போர்டிலும் வர மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு நண்பா பி போர்டு சி போர்டு இந்த நம்பரில் 5 வரும். ஆனால் சி போர்டு நண்பா 4 வந்து சி போர்டுக்கு போகாது சரிங்களா. இப்போ 1 6 இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, இது மேட்ச் பண்ணிக்காங்க. 145 அப்படி இல்லைன்னா 645 இந்த நம்பர் மட்டும் ட்ரை பண்ணிக்கணும்பா, கண்டிப்பாக வின்னிங் வரும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தானே போகிற ஒவ்வொரு வீடியோ நண்பா நோட்டிஃபிகேஷன் அமைச்சேன் சரிங்களா. நேற்று வின்னிங் வாங்கி கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நான் எத்தனை பேர் வின்னிங் வாங்கிக்கிறத பார்க்குறேன் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.